இன்னைக்கு வந்து கோவளம் பீச்சுக்கு தான் வந்திருந்தோம். பீச்சில் வந்து உள்ளே போகிறதுக்கு நடந்து போனோம். அங்கே ஃபுல்லாக மரம்லாம் இருந்துச்சு, நிறையா செடி எல்லாமே இருந்துச்சு. அவ்வளோ காற்று சூப்பராக அடித்தது. நடந்து உள்ளே போயிட்டே இருக்கணும், நடக்க முடியல. இது கொஞ்சத்துக்கு மேலே அந்த மண்ணெல்லாம் மட்டும் இழுத்துது. இருந்தாலும் அப்படியே போய் நடந்து உள்ளே போனேன். அமைதியான இடமா இருந்துச்சு. அங்கே யாருமே அவ்வளோவா இல்லை. முக்கியமாக அந்த பீச்சு மண் ஃபுல்லாகவே பயங்கர நீட்டாக இருந்தது. இந்த இது நான் எதிரே பார்க்கல, அந்தளவு நீட்டாக இருந்தது. நம்ம எங்கேயாச்சும் போனோம்னா நல்லா குப்பையாக தான் இருக்கும், ஆனால் இங்கே அவ்வளவு நீட்டாக இருந்துச்சு. உள்ள இது இருந்துச்சு. ஆனால் கடல் மட்டும் கொஞ்சம் நுரையாக வந்துச்சு. அதுவும் இந்தியன் ஓஷன், அதாவது இப்போ இங்கேருந்து அப்படியே நேராக பார்த்தா இந்தியன் ஓஷன் தெரியும். அதாவது இந்தியன் ஓஷன் எப்படி தெரியும்னா, இப்போ நம்ம போனது வந்து க்ரீன் கலரில் இருக்கும், தூரமாக பார்த்தா க்ரீன் கலரில் தெரியும். ஆனால் ஒரு லைனுக்கு மேலே அது வந்து ப்ளூ கலரில் நல்ல ப்ளூ கலராக மாறும். அப்புறம் வந்து என்னென்னா ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு, அது நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ வந்து நான் நல்லா நின்னேன். கால் கிட்ட தண்ணி வந்து கடுப்பாகி விட்டுருச்சு. கிட்ட தண்ணி வந்து ஓரளவு நடிச்சு விட்டுட்டு போயிடுச்சு. அவ்வளோ ஃபோர்ஸாக அலை வந்துச்சு. அப்படியாச்சு. இப்போ அந்த சைட் போகலான்னு சொல்லி அந்த சைட் போனால் அந்த சைட் போயிட்டு நீங்களே பாருங்க, பாவம். ஓரளவு தண்ணி ஃபோர்ஸாக வந்துச்சு. இந்த ஃபோர்ஸாக வருதா, அப்படியே ஃபோர்ஸாக வந்து அப்படியே அடங்கிருச்சு. கால் கிட்ட கூட வரல. அப்புறம் அந்த சைடு பார்த்தா அந்த சைடு தண்ணி ஃபோர்ஸாக இருக்குது. சரி நம்ம இங்கேயே நிற்போன்னு சொல்லிட்டு நின்னேன். கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்துச்சு அலை. சரின்னு சொல்லிட்டு காலை நினைப்போம் அப்படின்னு சொல்லி நின்னேன். நல்லா நின்றுட்டு தான் இருந்தேன். அலையும் வந்துச்சு, ஃபோர்ஸாக தான் இருந்துச்சு. ஓகே, அடுத்து வந்து இன்சிடெண்ட் என்னன்னு சொல்லி இப்போ நான் சொல்கிறேன். அலை ஃபோர்ஸாக வருது, நான் இது ஆகிட்டேன். இதே ஃபோர்ஸில் ஒரு அலை வந்துச்சு. அடுத்து நான் அது வீடியோ எடுக்கலை. இதே ஃபோர்ஸில் அலை வந்துச்சு. அந்த அவசரத்தில் வீடியோ எடுக்கவும் முடியாது. உக்காந்துட்டேன். இந்த மாதிரி அலை வரும்போது உக்காந்துட்டேன். என் ஃபேஸ் வரையும் கவர் பண்ணி வெளியில் இழுத்து போட்டுருச்சு. கடலுக்கு நல்ல வேலை உள்ளே இழுக்கலை, வெளியில் இழுத்துருச்சு. நான் தப்பிச்சிட்டேன். கொஞ்சம் வந்து இந்த இது ரிஸ்கானது தான். ஆனால் கொஞ்சம் கூட நான் பயப்படவே இல்லை. இது வந்து நீங்கள் போனீங்கன்னா சேஃப்டியாக பண்ணுங்கள். எப்போ அலை எப்படி வரும்னே சொல்லவே முடியலை. ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்து போங்க. எனக்கு வந்த மாதிரி நீங்கள் இது பண்ண வேண்டாம். ஸோ பார்த்து போங்க. ஸோ பாய்.